ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். கேப்சிகம் வித் எக் ரைஸ் செம்ம டேஸ்டியா இருக்குங்க. லஞ்சுக்கு நீங்க இத குடுத்து அனுப்பிச்சீங்க அப்படின்னா, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க. ஒரு முறை செஞ்சு குடுத்தீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சுவையா இருக்கும். வாங்க இப்ப இத எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துரலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இப்ப இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 6 பல் பூண்டு, 2 காய்ந்த மிளகாய் சேர்த்து இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. நீங்க பூண்ட பொடியா கூட நறுக்கி சேர்த்துக்கலாம். ஆனா குழந்தைங்க எடுத்து வச்சுருவாங்க. அத சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் அரைச்சு சேர்த்துக்க போறேன். 1 கப் பாஸ்மதி அரிசிய வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இது மாதிரி சாதம் நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியா இருந்தா தான் நம்ம சாதம் கலரும்போது நல்லா முழுசாவே இருக்கும். அரிசி உடையாம இருக்கும். அதே மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. எந்த மிக்ஸட் ரைஸ் செய்யறதா இருந்தாலும், இது மாதிரி சாதம் உதிரி உதிரியா இருந்தா தாங்க நல்லாருக்கும். இப்ப இது ஒரு பக்கமா இருக்கட்டும். அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல அரிஞ்சு அதையும் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதுங்க. ரொம்ப கோல்டன் ப்ரவுனா வர்றது அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும், ஒரு பெரிய சைஸ் தக்காளிய பொடியா அரிஞ்சு இதோடயே சேர்த்துக்கலாம். நீங்க சின்ன சைஸ்ல எடுக்கிறீங்கன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க. தக்காளி நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு குடை மிளகாய இது மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மறுபடியும் ஒரு முறை கலந்து குடுத்துக்கோங்க. இப்ப வெங்காயம், குடைமிளகாய், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த பூண்டு, காய்ந்த மிளகாய் விழுத இதோடயே சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்திருந்த மசாலாவோட வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆறது அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்திருந்த எல்லா பொருட்களும் ஒண்ணா சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்ப கடாயோட ஓரங்கள்ல இது மாதிரி ஓரமா வச்சுட்டு, நடுவுல கொஞ்சம் இடம் பண்ணி விட்டுட்டு 2 முட்டைய இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டைக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு, இந்த மாதிரி நல்லா ஆம்லெட் மாதிரி இந்த முட்டைய கொஞ்சம் கலரி குடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்க இந்த ரைஸ் முட்டை இல்லாம கூட செய்யலாங்க. முட்டை சேர்த்து செய்யும்போது இன்னும் சுவை கூடுதலா இருக்கும். முட்டை ஓரளவுக்கு வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம காய்கறி எல்லாத்தோடையும் சேர்த்து இத நல்லா கலந்து குடுத்துக்கலாம். நீங்க வேணும்னா தனியா முட்டைய பொடி மாஸ் மாதிரி செஞ்சுட்டு கூட இதுல சேர்த்துக்கலாம். இது மாதிரி நம்ம குடை மிளகாயோட சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். அதனால தான் நான் இதோடயே சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா சேர்த்து கலந்து குடுத்துருங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கலந்து எடுத்துக்கலாம். இப்ப முட்டையோட அந்த குடை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒண்ணு சேர்ந்து வெந்து வந்துருச்சுங்க. இப்ப இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மொத்த காய்கறிக்கும், ரைஸ்க்கும் சேர்த்த மாதிரி உப்பு இதுல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆறது அளவுக்கு கலந்து குடுத்துக்கலாங்க. இப்ப எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து கலந்து எடுத்தாச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்த இதோடயே சேர்த்துக்கலாம். அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சாதத்தோட எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆறது அளவுக்கு இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். சாதத்தோட அந்த முட்டை, மசாலா எல்லாமே ஒண்ணா மிக்ஸ் ஆறது அளவுக்கு ஜென்டிலா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். வேணும்னா கூட சேர்த்துட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓவரா மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். சாதம் உடைஞ்சிரும். எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சூப்பரா பொல பொலன்னு உதிரி உதிரியான கேப்சிகம் எக் ரைஸ் ரெடி ஆகிருச்சு. செம்ம டேஸ்டியா இருக்குங்க. இது மாதிரி நீங்க லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு குடுத்தீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப இப்படிதான் வேணும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுவை சூப்பராவே இருக்குங்க. டைமா நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல ஈஸி ரெசிபிக்கு குக் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது, மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.